அண்ணாமலை அழகா சொல்லிட்டார். எனக்கு அண்ணாமலை மேல ஒரே ஒரு கோவம். என்னோட நண்பர், அவர் நான் நேரில் சந்திச்சப்போ அப்படி ட்ரீட் பண்ணாரு. ஆனா அவர் மேல என்ன எனக்கு வருத்தம்னு சொன்னா, ஐபிஎஸ் படித்தவர், கர்நாடகாவில் நல்ல முறையில் பணியாற்றி வந்தவர், எல்லாம் கரெக்ட். அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன் நான், வேற ஒன்று கேள்வி ஜாஸ்தியா. என்ன துரோகி, என்ன துரோகின்னு சொன்னாரு பழனிசாமி? நம்பிக்கை துரோகின்னு பழனிசாமியை தெரிஞ்சுக்கிறதுக்கு திரு அண்ணாமலைக்கு 2 வருஷம் ஆச்சா? இதுல வெளிநாடு வேற படிக்க போறோம். நீங்க இது ஒண்ணுமே பண்ண வேண்டாம் சார். பழனிசாமி எப்ப பிறந்தார் வளர்ந்தார் அவருடைய ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா அதுலயே எல்லா அரசியலும் நீங்க கத்துக்கலாம் சார். வேற யார்ட்டையும் போக வேண்டிய அவசியமே இல்லை. என்ன கேட்டீங்கன்னா நான் பக்கம் பக்கமா சொல்லுவேன். ரொம்ப அமைதியா இருப்பாரு. நானாவது பேசுவேன், அவர் பேச மாட்டாரு. அன்பா இருப்பாரு. புகழேந்தி என்ன பழனிசாமி அவ்வளவுதான் அன்பா இருப்பாரு. அவ்வளவு அன்பா தான் பழகணும். அவருடைய நல்லது கெட்டது வீட்டில், என்னுடைய நல்லது கெட்டது எல்லாம் வந்து போயிட்டு இருக்காரு. இவரு இப்படி பயந்துகிட்டு இருக்க ஒரு அமைச்சரை நான் பார்த்ததே இல்லை. அப்படி பயந்தாங்குழியா அங்க இருந்தாரு அம்மா இருக்க வரைக்கும். இந்த வீரம், விவேகம், கித்தாப்பு, தைரியம், கத்துறது, தப்பு தப்பா தமிழை பேசுறதெல்லாம் எங்க வந்ததுன்னு எனக்கு தெரியல. அதான் பாரதிதாசன் சொன்னான், ஏமாந்த காலத்தில் ஏற்றம் கொண்டோன் புலிவேடம் போடுகின்றான், பொதுமக்களுக்கு புல்லளவு மதிப்பேனும் தருகின்றானோன்னா. இவருதான் அதுக்கு உதாரணம். அது அண்ணாமலைக்கு ரொம்ப நாள் கழிச்சு தெரிஞ்சிருக்கு. ஐயா நீங்க தப்பு பண்ணிட்டீங்க ஐயா, அதனால பெரிய மனுஷன் பண்ணிட்டீங்க, பாரத பிரதமர் பக்கத்தில் போய் உட்கார வச்சீங்க. அதையெல்லாம் அவர் உட்காரும் போதே எப்படி பின்னாடி குத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. அவர் கை வந்த கலை. இப்ப நீங்க திட்டி பிரயோஜனம் இல்லை. 2 பேரும் நேரில் பார்த்தா அடிச்சுக்குவாங்க போல் இருக்கு. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு சீனு. நேரில் கீரில் பார்த்துட்டாங்க, எங்கேயாவது அடிதடி ஆகிற அளவுக்கு போயிட்டு இருக்கு அவருக்கும். ஆகவே முற்பகல் செய்யும் பிற்பகல் தாமே விளையும். நீங்க செஞ்சதுக்காக அதை அனுபவிச்சுதான் ஆகணும். வேற வழியே இல்லை. நான் அன்போட கேட்டுக்கிறேன் அண்ணாமலையா, நிறுத்தாதீங்க. நீங்க துரோகின்னு சொன்னதோட நிறுத்திடாதீங்க. இன்னும் பல சீக்கிரட் உங்களுக்கு தெரியும். வெளியில எடுங்க. இடி வேலை செய்யட்டும், இன்கம் டாக்ஸ் ஒழுங்கா வேலை செய்யட்டும், எல்லாத்தையும் ஏவி விடுங்க. எவன் அயோக்கியத்தனம் பண்ணிருக்கானோ எல்லாத்தையும் பிடிச்சு உள்ள போடுங்க, நியாயமா போடுங்க. அப்புறம் எப்படி ஒருங்கிணைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும். கரெக்ட். அதை எடுத்து பாருங்க. நான் நல்ல கேள்வி என்கிட்ட கேட்டீங்க. என்னுடைய தாயை விட, என்னுடைய தாய் ஜெயலலிதாவின் தாய் 100 மடங்கு உயர்ந்தவர். ஜெயலலிதாவை விட என்னுடைய மனைவி 1000 மடங்கு உயர்ந்தவர் அப்படின்னு சொன்ன உடனே இதே மாதிரி பெரிய பிரஸ் கூட்டி இங்கே வச்சிருக்கேன் தரேன். வெளியில நடமாடவே முடியாது அம்மாவை பத்தி பேசினான்னு சொல்லி மிக பெரிய அளவில் கண்டனத்தை தெரிவிச்சது யாருமே இல்லை, புகழேந்தி.